நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை ஸ்ரீ அன்னை கரங்கள் நலசங்கம் சார்பில் 7வது ஆண்டு இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை நேரு ஸ்டேடியம் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சுரேஷ், பொருளாளர் யுவராஜ், பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி, GT அறக்கட்டளை தலைமை திட்ட அதிகாரி அஞ்சனகுமார், DC டிராபிக் அசோக்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் கோபிநாத் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கோவை பகுதியில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து மக்களின் உயிரிழப்பை தடுக்க நாங்கள் உதிரம் என்ற அமைப்பை 2014ஆம் ஆண்டு துவங்கினோம். கோவை மட்டுமின்றி அதை சுற்றுவட்டார பகுதிகளிலும் விபத்துக்கு தேவையான இரத்தங்களை தேவையான நேரத்தில் தேவையான இடத்திற்கு நாங்கள் இலவசமாக இரத்த தானம் செய்து வருகிறோம். எங்கள் அமைப்பு 2011ஆம் ஆண்டு பள்ளி நண்பர்களால் துவங்கப்பட்டது. இன்று 2025இல் 8000க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்களும் உறுப்பினர்களை கொண்டுள்ளோம். நாள்தோறும் விபத்தினால் 100க்கும் மேற்பட்ட அளவில் இரத்த தேவை உள்ளது. நாங்கள் நாளொன்றுக்கு தினமும் 25 முதல் 30 வரை மருத்துவமனைகளுக்கு இரத்த கொடையாளர்களை கொண்டு இரத்த தானம் செய்து வருகிறோம். இரத்த கொடையாளர்களின் தேவை அதிகமாக இருப்பதால் நாங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமின்றி பெண் கொடையாளர்களும் 7ஆம் வருடமாக இருசக்கர வாகன விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியில் கலந்து கொண்டனர். இரத்த தானம் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மகளிரணி உறுப்பினர்கள் திருமதி கோகிலா, ஜூட்டி, சார்லட், பீனா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்னோட பேர் உதிரம் கோபி. நாங்கள் அன்னைக்கரங்கள் நலசங்கம் அமைப்பு அப்படிங்கிற NGOலேருந்து வந்திருக்கோம். வேர்ல்டு பிளட் டோனர் டே, உலக ரத்த தானத்தை முன்னிட்டு எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறது வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ரேலி கண்டக்ட் பண்ணுறோம். இது 7வது வருஷம். நம்ம கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி மெயினான ரோடு காந்திபுரம், அப்புறம் விமென்ஸு, GH, RSபுரம், ரேஸ் கோர்ஸ், இந்த வழி எல்லாமே சுற்றி நேரம் உக்கடநேரத்தில் முடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். இது எதுக்கு அப்படின்னா ரத்த தானத்துக்கு மாற்று வழி கிடையாது, எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம NGO ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் இருக்காங்க. 8000 பேர் பிளட் டோனர் தான். இது வந்துட்டு பத்த மாட்டேது, ஏன்னா வேறு வழியே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. ரத்தம் வேணும் அப்படின்னு டாக்டர் பார்த்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியை நம்ம கொடுத்தே ஆகணும். சார் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது. வரணும், பிளட் டொனேட் பண்ணால் ஒன்றும் ஆகாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோயம்புத்தூரில் வந்துட்டு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவை வந்துட்டு வெறும் 1 லாக் மட்டும் தான் ஒரு நாளைக்கு. அதுவே நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேது. அது மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது. ஏன்னா ஒருவேளை ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேதா என்னங்கிறது தெரிய மாட்டேது. அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உடனே போகிறாங்க, கொடுக்குறாங்க, வர்றாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கு வந்தாலுமே அது வழி ஒன்று தான். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டிவேஷன். இது மூலிமா வந்துட்டு இன்னும் பிளட் டோனர்ஸ் அதிகப்படுத்தணும், நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டீம் அவங்களும் இருக்காங்க. ஜென்ஸு மட்டும் இல்லை, உமன்ஸை கொடுக்கலாம் அப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் வந்திருக்கு, நிறைய பேர் உமன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக அவங்களும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. எல்லா கேட்டகரியுமே இதில் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணணும். பிளட் டொனேட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேற காப்பாற்ற முடியாது, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை மொத்தம் 50 பைக்கு, 100 வாலண்டியர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அது போக வந்துட்டு 30 பிளட் டோனர்ஸ், அதாவது 80 டைம்ஸ் மேல் பிளட் கொடுத்தவங்க ஒரு 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் அவர் வந்துட்டு இனாகிரேட் பண்ணி தொடங்கியிருக்காரு. முடிக்கிற இடத்துக்கும் அவர் தான் வராரு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை எல்லாருமே, டிராஃபிக் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சது ரேலி. எல்லாருமே ஓவரால் நல்ல சப்போர்ட்டுங்க. சார் இந்த 10 வருஷம் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம குறைஞ்சது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு 30 யூனிட் பக்கம் கொடுக்குறோம். எனி எமர்ஜென்சி நைட்டு பகல் பார்க்காம எனி டைம் எப்போ எமர்ஜென்சி கேட்டலாம் ஓடி போய் கொடுத்துட்றோம். இதை வந்துட்டு நம்ம பாராட்டி கலெக்டர் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு கார் ஒன்று, பொலேரோ கார் ஒன்று கொடுத்தாங்க. நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட டீம் அனைக்கரங்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ண பிளட் டோனர் எங்கே இருக்காங்களோ அவங்களே காரில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போய் பிளட்டு கூட திருப்பி கொண்டு சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்கள் பங்கு தான் நிறைய இருக்கு, பெண்களோட பங்கு இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக உமன்ஸ் மோட்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது 5 வருஷமா நாங்கள்
இந்த ப்ரோக்ராமை வந்து பெண்களை வச்சு மெயினாக பெண்களை வச்சு இந்த ரேலி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறது எங்களோட எய்ம். கண்டிப்பாக கொண்டு வருவோம். அதுக்கான சப்போர்ட் பப்ளிக் கிட்ட இருந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்கான சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.